நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலியில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சிரித்து சிரித்து கண்ணீரை வரவழைத்த ஒரு வீடியோ. அதை பற்றி தான் இந்த காணொலியில உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது 2018 எப்ப நான் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சினோ அதன் பிறகு படங்கள் பார்க்கறது கிடையாது, திரைப்படம், பொழுதுபோக்கு, கிரிக்கெட் இது எதுவுமே பார்க்கறது கிடையாது. அதுக்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகன். அப்படிப்பட்ட தீவிர கிரிக்கெட் ரசிகராக இருந்த நான் எப்ப நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சினோ, நான் சீமான் அவருடைய பேச்சை கேட்க தொடங்கினோ, அதுல இருந்து நான் கிரிக்கெட்டை பார்க்கிறத முடிஞ்ச வரைக்கும் 95% நான் விட்டுன்னு வச்சுங்களேன். எப்பவாவது கொஞ்சம் வேலை நெருக்கடி, கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும்போது அந்த சமயத்துல கொஞ்சம் அதை பற்றி நான் பார்ப்பேன். அடுத்தது நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது வகுப்பை ஒரு வகுப்பையே புறக்கணிச்சுட்டு, அதாவது கட்டடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் கட்டடிச்சிட்டு கூட போயிட்டு திரைப்படம் பார்த்திருக்கேன், தியேட்டர்கள்ல போயிட்டு படம் பார்த்திருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகராகவும் தீவிர ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு ரசிகராகவும் நான் இருந்திருக்கேன். இதுல எப்ப வரைக்கும் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில இணையதற்கு முன்ன வரைக்கும், அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு முன்ன வரைக்கும். அதன் பிறகு எப்ப நாம் தமிழ் கட்சியில இணைந்து அண்ணன் சீமான் அவருடைய பேச்சை கேட்டனோ, அதிலிருந்து என்னை பற்றி நடக்கக்கூடிய ஆபத்துகள், இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலுடைய மோசமான ஆட்சி முறை, தமிழர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த பாதிப்புகள், இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க நடக்கக்கூடிய உண்மை நிலவரம், அரசியல் நிலவரம் அப்படிங்கிறது நான் தெரிய ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே சொல்ல போனா என்னால ஒழுங்கா நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அது இரவுல படுத்தா எனக்கு சரியான ஒரு தூக்கம் வர்றது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆபத்து கிடையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த தலைமுறையை எப்படி நம்ம வாழ போகுது? ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி திராவிட அரசியல் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்ச உணர்வு, ஒரு பயம் எல்லாமே எனக்குள்ள இருந்ததுனால என்னால நாம் தமிழ்ச்சி தவிர்த்தும் அண்ணன் சீமானை தவிர்த்தும் இந்த மாதிரி திரைப்படம், கிரிக்கெட் இதுல எந்த ஒரு நாட்டமும் நான் கொடுறது கிடையாது. அப்படி அந்த வகையில நான் 2020 தான் இந்த கனவு தேசம் அப்படிங்கிற வலையொலியை நாம் தமிழ்ச்சி ஆதரவா நான் தொடங்கினேன். அதுல இருந்து நான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல காடு இருக்கு, ஒரு 4 ஏக்கர் பக்கமா காடு இருக்கு. அந்த காட்டு வேலையும் பார்க்கணும், பசங்க பறிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வீட்டு படம் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பொருளாதாரம், அதையும் நம்ம மற்ற செலவுக்கு பொருளாதாரம் அதையும் நம்ம பார்க்கணும். இப்படி கடுமையான வேலை நெருக்கடிக்கு மத்தியில நாம் தமிழ் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கேன். இப்ப நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான கருத்துக்களையும் 2026 எப்படியாவது நாம் தமிழ் கட்சி வென்று சீமான் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதற்காக எனது சிந்தனைகள்லாம் அதையொட்டி இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இயல்பாவே எனக்கு ஒரு மன நெருக்கடி, ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். இப்ப இந்த ஒரு சமயத்துல தான் சமீபத்துல புதிய தலைமுறையில ஒரு வட்டமேசை விவாதம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில நாம் தொழிற்சி சார்பாக மருத்துவர் கார்த்திகேயன் அவர் பங்கு பெற்றிருப்பாங்க. திமுகவில இருந்து தமிழன் பிரசன்னா, அதாவது திராவிடன் பிரசன்னான்னு சொன்னா சரியா இருக்கும், அவர் பங்கிட்டு இருந்தாரு. அது நம்ம மருத்துவர் கார்த்திகேயன் தமிழன் பிரசன்னா சும்மா ஓட விரட்டி இருப்பாரு. அதாவது அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, வட்டமேசை விவாத நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, திராவிட அரசியல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற அந்த தலைப்பு தான். அந்த தலைப்பை ஒட்டி தான் அந்த விவாதம் நடந்தது. அந்த விவாத மேடையில அந்த நிகழ்ச்சியில தமிழன் பிரசன்னாவை, அதாவது திராவிடன் பிரசன்னாவை ரொம்ப கதற வேட்டி அடிச்சிட்டு இருப்பாரு. அதாவது இந்த திராவிடன் பிரசன்னா என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன் வச்சாரோ, இந்த திராவிடத்துக்கு ஆதரவாக பேசினாரோ அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி தூள் கிளப்பிட்டு இருந்தாரு நம்ம மருத்துவர் கார்த்திகேயன். இப்படி நாம் தமிழ் கட்சி மருத்துவர் கார்த்திகேயனுக்கும் இந்த திமுகவினுடைய திராவிடன் பிரசன்னாவுக்கும் நடந்த இந்த ஒரு விவாதத்தை எடுத்து நமது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான NTK மீம்ஸ் அப்படிங்கிற வலையொலி இதை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த காணொலியை பார்த்தேன். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கண்ணீரை வரவழைக்க கூடிய அளவுக்கு நான் சிரித்து பார்த்து ரசித்த ஒரு காணொலி அப்படின்னா அது அந்த காணொலி தான். அதன் பிறகு அதுக்கு அடுத்த மறுநாள் கெட்ட பையன் சார் இந்த பாலுசாமி அப்படிங்கிற ஒரு நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான வலையொலியும் இந்த ட்ரோல் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. முதல்ல அந்த NTK மீம்ஸ் அப்படிங்கிற அந்த வலையொலியில போட்ட அந்த காணொலியை முழுமையா பார்த்தேன். அதை பார்த்து உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சுன்னா, கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு. அது சிரிப்பையும் அடக்க முடியல, கண்ணீரையும் நல்லா அடக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப தரமா இருந்தது. அதாவது மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த திராவிடன் பிரசனாவை ரொம்ப கதற விட்டுருப்பாரு. அதாவது ஒரு நேரத்துல முகத்தை, அந்த திராவிடன் பிரசனா முகத்தை பார்க்கும் போதே ஒரு ஈயாடல, அந்த மாதிரிலாம் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாரு. இப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் பார்த்து ரசித்த ஒரு காணொலி, என்னை கண்ணீரை வரவழைக்கும் அளவுக்கு நான் சிரித்து பார்த்த ஒரு காணொலி அப்படின்னா அது ஒரு அந்த காணொலியை தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்ன காளியம்மாள் விவாத நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாங்க. அதுல ஆளூர் சானவாச ரொம்ப கதற விட்டு வீழ்த்து வாங்கியிருந்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு காணொலி தான். ஆனா அதை விட எனக்கு இந்த காணொலி தான் என்னால சிரிப்பே அடக்க முடியல, கண்ணீரையும் அடக்க முடியல. கண்ணீர் 2 கண்களையும் கண்ணீர் அந்த அளவுக்கு பெருக்கெடுத்து கூடியது, அது மாதிரி சொல்லணும். அதனால நமது கட்சி உறவுగా அந்த காணொலி இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா NTK மீம்ஸ் வலையில அந்த காணொலியும் பாருங்க. அதே மாதிரி கெட்ட பையன் சார் இந்த பாலுசாமி அப்படிங்கிற நமது நாம் தமிழ்ச்சி ஆதரவான அந்த வலையொலியும் அந்த காணொலி, இந்த ட்ரோல் வீடியோ பாருங்க. இப்படி இந்த 2 வலையொலியிலும் இந்த 2 காணொலியுமே ரொம்ப சிறப்பான, ரொம்ப தரமான ஒரு காணொலியா இருக்கும், ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அதே மாதிரி கருத்தில் ரீதியாக பதிலடி கொடுத்த ஒரு காணொலியாக இருக்கும். அதனால அவசியம் பாருங்க. எனக்கு இந்த ட்ரோல் வீடியோல எனக்கு பிடித்த ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அதாவது திராவிடன் பிரசன்னா ஒரு இடத்துல சொல்லுவாரு,
இங்கு யாரெல்லாம் தமிழ் மொழியை பேசுகிறார்களோ, அதாவது நான் பேசக்கூடிய இந்த தமிழ் மொழியை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து முன்வைப்பாரு. அதற்கு நமது மருத்துவர் கார்த்திகேயன் வந்து ஒரு அழகா வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா ஹெச் ராஜாவும் தமிழ் தான் பேசுறாரு, பாண்டேவும் தமிழ் தான் பேசுறாரு, அப்ப அவர்களையும் வந்து நீங்க தமிழர்களா ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இப்படி பல தரமான சம்பவங்களை, பல தரமான பதிலடிகளை வந்து மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த காணொலியில் வந்து கொடுத்திருப்பாங்க. அதனால அவசியம் பாருங்க. சரி நண்பர்களே, இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல இப்படி நம்ம வந்து அரசியல் பற்றி பல கருத்துக்களை பேசலாம். இந்த இடத்துல இந்த ஒரு காணொலியை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அவசியம் கட்சி உறவுகள் அந்த 2 காணொலியும் பாருங்க. சரி நண்பர்களே, இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். மீண்டும் அடுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சனாதனம் என்றால் என்ன? முதல்ல நாங்கள் பிறப்பால் இது வந்துட்டு எங்களுக்கு உரிமையானது, அதனால் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன், என் தோப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் மகன் இருப்பான், பேராண்டி இருப்பான், நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், என் தகப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் பேரன் இருப்பான், என் புள்ள இருப்பான்னு சொல்றது, ஆட்சியில பகிர்வு கேட்டால் நீங்கள் ஆன்டி இந்தியன், ஐயோ இது இவங்க டைலாக் இல்ல, நீங்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம். சாதியவாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது, சாதிய மறுப்பாளர்களுக்கு திராவிடம் பாதகமானது. ஏன் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னாக்க, முதல்ல சொந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுடைய கட்சி கொடியை கிழிக்கிறதுல இருந்து, போஸ்டர்களை கிழிக்கிறதுல இருந்து, அவர்களை கொடியேற்ற விடாமல் தடுப்பதிலிருந்து, இங்க நீங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களை நல்ல நிலையில் உட்கார வைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிறது வந்துட்டு சாதியத்தின் உச்சம். இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயங்க. இதுக்காக வந்துட்டு திராவிடம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா நான் சில விஷயங்களையும் சொல்ல விரும்புறேன். அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரெட்டியார் சாதி சங்க மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதா இருக்கட்டும், என்னதையா நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானமா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், பட்டியலினத்தவர்கள் இங்க நீதிபதிகளானது திராவிடம் போட்ட பிச்சைன்னு பேசுறதா இருக்கட்டும், நீங்க கவுடாவா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இதையெல்லாம் திராவிடத்தின் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசும்போது சாதியவாதத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்.